ஓகே. இப்ப பெல்ஜியம் யுஎஸ்ஏ மேட்ச் டைட்டா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா சப்பையா முடிஞ்சிருக்கு. 4-1 சொல்லிட்டு பெல்ஜியம் யுஎஸ்ஏ ஜெயிச்சிருக்காங்க. அவங்க யுஎஸ்ஏலயே வச்சு அடிச்சிருக்காங்க. யுஎஸ்ஏ ஃபர்ஸ்ட் ஒரு 4 மேட்ச் ஆடுன இந்த இன்டென்சிட்டி இந்த மேட்ச்ல சுத்தமா இல்ல. பெல்ஜியம் நல்லா ஃபார்ம்க்கு வந்துட்டாங்கன்ற மாதிரி தெரியுது. ஸோ இதுல யுஎஸ்ஏ பண்ண தவறுகள் என்னென்ன? பெல்ஜியம்க்கு என்ன பாசிட்டிவ்ஸ்? இப்போ என்னன்னா இதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ரெட் கார்டு ஒரு இஷ்யூ ஆச்சுல, அதுதான் பெரிய காரணமாவே ஆமா, மாறிடுச்சு. எதுக்கு அந்த பேலங்கன் இப்போ வந்து ரெட் என்னன்னா கார்டு குடுத்துட்டாங்க. மேட்ச்ல அப்படியே அதுதான் ரெட் சொல்றேன், கார்டு மேட்ச்ல குடுக்குறீங்க எனக்கு கான்சென்ட்ரேட் புரியலையே. பண்றவங்க எல்லாரும் இதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா. ஓகேவா? சோ அப்ப என்னன்னா இப்ப வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் என்ன ஒரு இன்ஸ்டிடியூஷனோ இல்ல ஒரு ஆர்கனைசேஷனோ இதுக்குள்ளேயும் ஒரு என்ன சொல்றது, எந்த ஒரு பொலிட்டிஷியனோ பாலிடிக்ஸோ இன்வால்வ் ஆகக்கூடாதுங்கிறது ஒரு ஒரு பெரிய உண்மை. அதை வந்து எல்லாரும் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் சரி எல்லாருமே சரி இன்வால்வ் ஆனீங்கன்னா அது வந்து டேஞ்சர் தான் முடிவு இருக்கு. இது ஒரு பெரிய எக்ஸாம்பிளா அது பார்த்தீங்கன்னா அது பெரிய சாதாரண லாஸ் கிடையாது. 3-1-4-1 ஒரு பெரிய லாஸ், அதுவும் ஒரு ரவுண்ட் ஆஃப் 16 மேட்ச் மேல. அது வந்து இவ்வளவு பெரிய லாஸ். இது இவ்வளவு பெரிய 4-1 எந்த நேஷன் லாஸ் ஆனது கிடையாது. மெக்சிகோவா இருக்கட்டும் கனடாவா இருக்கட்டும் எல்லாம் டஃபா தான் வந்து விளையாண்டு ஜெயிச்சாங்க, தோத்தாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுனா எந்த ஒரு இதாகும் போது பிளேயர்ஸோட மென்டாலிட்டி, நம்ம பிளேயர்ஸும் சரி ஆப்போனன்ட் பிளேயர்ஸும் சரி கோச்சஸ் ரெஃப்ரிஸ் எல்லாருமே அஃபெக்ட் ஆவாங்க. யாருக்குமே எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது. அப்புறம் ஒரு நேஷன் வந்து என்ன பண்றாங்கன்னா தேவையில்லாம அன்டியூ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதை வந்து ஃபியூச்சர்ல எல்லா நேரத்தும் கிளைம் பண்ணும்போது ஒரு ஃபீஃபாங்கிற ஆர்கனைசேஷனுக்கு இது ஒரு என்னன்னு தெரியும், நான் சொல்ல வேண்டியது இல்லை.